இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் தரமாக இருக்கணும் தான் ஒரு ப்ரெஷர் குக்கர் அப்படி எடுத்துக்கலாம். அந்த ப்ரெஷர் குக்கர் வந்து ரொம்ப தரமாக இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஏன்னா அது பாதிப்பு எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. எவ்வளோ வந்து ஐயா இப்போ அதான் பார்க்கும்போது அந்த பொருள் எல்லாருக்கும் தரமாக இருக்கணும்ன்றது ப்ரெஷர் குக்கர் ஏன் தரமாக இருக்கணும் அப்படின்றது இந்த பொருளுக்கு வந்து யாராவது எடுத்து சொல்லுவாங்க. ப்ரெஷர் குக்கர் நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினமும் உணவு செய்யறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அது வந்து நம்ம சாப்பாடு செய்யும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக உணவை தயாரித்து கொடுக்கும். நம்ம சாப்பாடு வடிக்கிறதுலேருந்து குழம்பு வைக்கிறதுலேருந்து பருப்பு வேகிறதுக்கு கூட ப்ரெஷர் குக்கரில் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் அந்த விசில் விடாமல் சீக்கிரம் வேகமாக திறந்துட்டோம்னா நம்மளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும். மேலும் அந்த ப்ரெஷர் குக்கர் மூலமா நம்ம அதில் எதனா பருப்பு போயிட்டு அந்த ப்ரெஷர் குக்கருடைய வாயுவில் சிக்கிடுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம ப்ரெஷர் வெளியே வராமல் ப்ரெஷர் குக்கருக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அது மூலயமா நம்மளுக்கு அதிக பாதிப்பு மூஞ்சி அங்கங்கே அடிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால ப்ரெஷர் குக்கரை தவிர்க்கப்படலாம் இருக்கணும். ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதிக அளவில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம், விரைவாக வந்து நம்ம அந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி வரக்கூடிய விஷயம். அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து எரிபொருள் சிக்கனத்தை கொண்டு வரலாம். சாதாரணமாக நம்ம பயன்படுத்தும் போது எரிபொருள் அதிகமாக தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் பயன்படுத்தணும். இதை ரெக்கார்ட் பண்ணாது.